KURINJI Senior Secondary School, CBSE, Namakkal. Successful result producing school in state every year. Administered by the Board of Directors with over 35 years of experience in the teaching field. Special attention on art, craft, music, dance, silambam, yoga, skating and karate. Focus on Hindi Sabha and Spell Bee Olympiad exams. Smart class for effective and innovative learning and well-furnished library. Solitary importance on sports and games in state and national level. WhatsApp facilities to know activities of students and school inside the campus. NEET, JEE, IIT coaching experts from Rajasthan and Andhra Pradesh along with our effective teachers. Admission registration for classes LKG to +2. KURINJI Educational Institution, Kavetipatti, Namakkal. Admission in progress. CBSE, KG to 12, contact 9025895176. Metric 6 to 12, contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.com. Good morning students. Next one the algebra of complex number. Complex number algebra of complex number. Addition of two complex numbers வச்சு பார்க்குறோம். அதோட ப்ராப்பர்ட்டிஸ், addition of two complex numbers அதோட ப்ராப்பர்ட்டிஸ். ஃபர்ஸ்ட் வந்து addition of complex number satisfies the following properties. இது அடிஷனோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து அடிஷன், நெக்ஸ்ட் வந்து மல்டிப்ளிகேஷன். ஃபர்ஸ்ட் அடிஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் சாட்டிஸ்ஃபை தி ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டிஸ். அதில் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி வந்து க்ளோசர் லா. சம் ஆஃப் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். சம் ஆஃப் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுக்கிறோம். ஒன்று வந்து Z1 ப்ளஸ் Z1 கமா Z2 ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ரெண்டுமே வந்து இந்த ஏதோ ஒரு செட் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் செட்டில் எடுக்கிறோம். Z1ங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரு, Z2 காம்ப்ளெக்ஸ் நம்பரு, ரெண்டு செட் எடுக்கிறோம். இந்த ரெண்டு செட்டுமே ஆட் பண்ணுறப்ப அதே காம்ப்ளெக்ஸ் நம்பர் செட்டில் வந்துச்சு அப்படின்னா க்ளோசர் ப்ராப்பர்ட்டிஸ் ட்ரூ அப்படின்னு அர்த்தம். ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z1 Z2 டூ காம்ப்ளெக்ஸ் நம்பரு ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். Z1 ப்ளஸ் Z2 ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணுறப்ப அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரே கிடச்சிச்சு அப்படின்னா, வேல்யூஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்லேயே கிடச்சி அப்படின்னா அந்த சம் ஆஃப் டூ காம்ப்ளெக்ஸே காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு ஆயிடும். ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் கிடைக்கும். இப்போ சம் ஆஃப் டூ காம்ப்ளெக்ஸ் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் 2 + 3i இல்லை -7 + 3i இந்த மாதிரி ஏதாவது ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்து ஆட் பண்ணுறப்ப அதோட ஆன்சர் வந்து கண்டிப்பாக காம்ப்ளெக்ஸ் நம்பராக தான் கிடைக்கும். therefore sum of two complex number is a complex number அப்படின்னு ஆயிடும். that is Z1 + Z2 is a complex number for all complex numbers Z1 and Z2. காம்ப்ளெக்ஸ் நம்பர் எந்த நம்பராக இருந்தாலும் சரி Z1 and Z2 for all complex number. காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எந்த வேல்யூஸ் எடுத்தாலுமே அதில் என்ன இருக்குன்னா அந்த கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். நெக்ஸ்ட் வந்து காமுடேட்டிவ் லா. காமுடேட்டிவ் லா ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இன்டர்செக்ஷன் யூனியனில் படிச்சிருப்பீங்க. A யூனியன் B ஈக்குவல் டு B யூனியன் A இருந்துச்சுன்னா காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் வெரிஃபைட் போட்டிருப்போம். A யூனியன் B, B யூனியன் Aனா காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் சாட்டிஸ்ஃபைன்னு படிச்சிருப்பீங்க. யூனியன் இன்டர்செக்ஷனில் படிச்சிருப்பீங்க. இப்போ இது அதுக்கு பதிலாக என்னென்னா அடிஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த காமுடேட்டிவில் வந்து அடிஷனில் கொடுத்துருக்காங்க. ஃபார் எனி டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் Z1 and Z2. எனி டூ காம்ப்ளெக்ஸ் எந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கும்? எனி டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் Z1 and Z2, that is Z1 + Z2 ஈக்குவல் டு Z2 + Z1. Z1 + Z2 ரெண்டையும் ஆட் பண்ணுறப்பையும் Z2 + Z1 ஆட் பண்ணுறப்ப ரெண்டு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் வெரிஃபை அப்படின்னு சொல்லிடுவோம். Z1 + Z2வும் நெக்ஸ்ட் வந்து Z2 + Z1 ஆட் பண்ணுறப்ப ரெண்டு ஈக்குவலாக இருந்துச்சு, அந்த ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு ஆயிடும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் அசோசியேட்டிவ் லா. தேர்டு ப்ராப்பர்ட்டி வந்து அசோசியேட்டிவ் லா. அசோசியேட்டிவ் லா வந்து 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கணும். காமுடேட்டிவ் லா க்ளோசர் லாக்கு வந்து எனி 2 எடுத்துக்கலாம். அசோசியேட் லாக்கு வந்து ஃபார் எனி 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் Z1, Z2 and Z3 எடுத்துருக்கும். ஃபார் எனி 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் Z1, Z2 and Z3. இதில் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி இந்த கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். Z1 + Z2 இதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறோம் ப்ளஸ் Z3. Z1 + Z2 + Z3 ஈக்குவல் டு Z1 + Z2 + Z3. இந்த கண்டிஷன் ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் ரெண்டு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அசோசியேட்டிவ் லா இஸ் வெரிஃபைட் போட்டுருவோம். Z1 ப்ளஸ் இந்த ப்ராக்கெட் சிஸ்டம் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை கம்ப்ளீட் பண்ணணும். Z1 + Z2 வந்து ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணுறோம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து Z3 ஆட் பண்ணுறோம். இந்த வர்ற ஆன்சரோட இந்த Z1 + Z2 வர்ற ஆன்சரோட Z3 ஆட் பண்ணுறோம். அதில் ஈக்குவல் டு Z2 + Z3 ஆட் பண்ணுறோம். வர்ற ஆன்சரோட Z1 ஆட் பண்ணுறப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அசோசியேட்டிவ் லா இஸ் வெரிஃபை லெஃப்ட் ப்ரூவ்டு அப்படின்னு சொல்லிடுறோம்.
நெக்ஸ்ட் ஃபோர்த் வந்து எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அடிட்டிவ் ஐடென்டிட்டி. Existence of additive identity. There exist the complex numbers 0 plus I0 denoted as 0. There exists complex number 0 plus I0. 0 plus I0 mean வந்து complex number form a plus I அப்படிங்கிற form. a plus I அப்படிங்கிற form அது denoted as 0. 0 வந்து 0 plus I0 னா I into 0 0. Therefore total 0 அப்படினா அதனால denoted as 0 வந்து 0 plus I0 அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார்மேட்டுக்கு மாற்றி எழுதியிருக்கோம். called the additive identity. Called the additive identity or the zero complex number or the zero complex number such that for every complex number z such that for every complex number z z plus 0 equal to z z plus 0 equal to z அப்படின்னு ஆயிடும். அதாவது அடிட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னா இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட எந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ணுறப்ப அதே சேம் ஆன்சர் வருது அப்படின்னு செக் பண்ணணும். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட எந்த ஆன்சரை ஆட் பண்ணுறப்ப அதே சேம் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வருதோ அதான் அடிட்டிவ் ஐடென்டிட்டி. எந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்தாலும் சரி. இப்போ ஜீரோவோட எந்த நம்பரை ஆட் பண்ணாலும் அதே சேம் நம்பர் கிடைக்கும். ஜீரோவோட ஒரு நம்பரை ஆட் பண்ணுறப்ப அதே சேம் நம்பர் கிடைக்கனால ஜீரோங்கிற வந்து அடிட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னாரு. இது எது மல்டிப்ளிகேஷனில் பார்ப்போம். மல்டிப்ளிகேஷனில் போடுறப்போ ஒன்றுன்னு போடும். ஒன்னோட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் ஒன்று கிடைக்கும். அதனால் ஒன்று வந்து மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னு எடுப்போம். ஒன்று வந்து மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி எடுப்போம். இதில் வந்து அடிஷன் இருக்கிறனால ஜீரோவோட எந்த நம்பரை ஆட் பண்ணாலும் அதே சேம் நம்பர் கிடைக்கும். அதனால் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அடிட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜீரோ வந்து ஜீரோன்னு சொல்லிடும். தேர் எக்ஸிஸ்ட் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஜீரோ இஸ் கால்டு தி additive identity or zero complex number அப்படின்னா such that for every complex number z comma z plus 0 equal to z or 0 plus z equal to 0 ரெண்டுமே கிடைச்சு அப்படின்னா அது வந்து அடிட்டிவ் ஐடென்டிட்டி ஆயிரும். z plus 0னாலும் சரி 0 plus zனாலும் சரி ஆன்சர் வந்து z கிடைச்சு அப்படின்னா அது அடிட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னு ஆயிரும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி the existence of additive inverse. The existence of additive inverse to every complex numbers z equal to a plus ib. Z equal to a plus ib. We have the complex number minus a plus I into minus b denoted as minus z called the additive inverse or negative of z. Called the additive inverse or negative of z அப்படின்னாரு. அதாவது z ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதோட இந்த நெகட்டிவ் ஆஃப் z ஆர் அடிட்டிவ் இன்வெர்ஸ் இதை ஆட் பண்ணுறப்ப அடிட்டிவ் ஐடென்டிட்டி ஆன்சராக வரும். அடிட்டிவ் ஐடென்டிட்டி ஆன்சராக வந்துச்சு அப்படின்னா அது வந்து அதோட இன்வெர்ஸ் அந்த கொடுத்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட இன்வெர்ஸ் அப்படின்னாரு. z ஈக்குவல் டு a ப்ளஸ் ஐபி இதோட இன்வெர்ஸ் வந்து மைனஸ் ஏ ப்ளஸ் ஐ இன்ட்டு மைனஸ் பின்னு எடுக்கணும். மைனஸ் ஏ ப்ளஸ் ஐ இன்ட்டு மைனஸ் பி இது வந்து மைனஸ் இசட் நெகட்டிவ் ஆஃப் இசட்னு போட்டுக்கலாம் இல்லை அடிட்டிவ் இன்வெர்ஸ் போட்டுக்கலாம். இந்த இசட்டையும் இந்த மைனஸ் இசட்டையும் ஆட் பண்ணுறப்ப ஏ மைனஸ் ஏ ஜீரோன்னு ஆயிரும். ஐபி மைனஸ் ஐபி ஆட் பண்ணுறப்ப ஜீரோ வந்துடும். ஆனால் இது ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப ஆன்சர் ஜீரோ வர்றதுனால இது வந்து அடிட்டிவ் ஐடென்டிட்டி ஆயிரும். இசட்டுக்கு மைனஸ் இசட் வந்து அடிட்டிவ் ஐடென்டிட்டி ஆயிரும். observe that z plus minus z equal to minus z plus z equal to 0. additive identity எந்த எலமெண்ட் ஆட் பண்ணுறப்ப கிடைக்குதோ அது வந்து ஐடென்டிட்டி கிடைக்குதோ அது வந்து அடிட்டிவ் இன்வெர்ஸ் அப்படின்னு அந்த எலமெண்ட்டுக்கு அடிட்டிவ் இன்வெர்ஸ் அப்படின்னு ஆயிடும். இது 5 ப்ராப்பர்ட்டி. ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி வந்து க்ளோசர் லா, செகண்ட் வந்து காம்புடேட்டிவ் லா, தேர்டு வந்து அசோசியேட்டிவ் லா, தேர்டு வந்து ஃபோர்த்து வந்து எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அடிட்டிவ் ஐடென்டிட்டி, ஃபிஃப்த்து வந்து எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அடிட்டிவ் இன்வெர்ஸ். இந்த 5 ப்ராப்பர்ட்டி இருக்குது. க்ளோசர் லாவில் வந்து ஏதாவது எனி 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்து ஆட் பண்ணுறப்ப அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் செட்டே கிடச்சி அப்படின்னா க்ளோசர் லா இஸ் ட்ரூன்னு சொல்லிடுவோம். காம்புடேட்டிவ்ல வந்து எனி 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுக்கிறோம், அடிஷனாக ஆட் பண்ணுறோம், ரெண்டையும் ஆட் பண்ணுறப்போ z1 ப்ளஸ் z2 ஈக்குவல் டு z2 ப்ளஸ் z2 எடுக்கிறப்ப கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா காம்புடேட்டிவ் லா இஸ் ட்ரூன்னு சொல்லிடுறோம். அசோசியேட்டிவ் லா வந்து z1 ப்ளஸ் z2 ப்ளஸ் z3 ஈக்குவல் டு z1 ப்ளஸ் z2 ப்ளஸ் z3 இந்த மாதிரி ஆட் பண்ணுறப்ப இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அசோசியேட் லா இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லிடுறோம். அடுத்து அடிட்டிவ் ஐடென்டிட்டி வந்து அடிஷனுக்கு வந்து ஜீரோ அப்படின்னு ஆயிரும். அடிட்டிவ் ஐடென்டிட்டி வந்து அடிஷன் வந்து ஜீரோ. ஏதோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட அடிட்டிவ் ஐடென்டிட்டி ஆட் பண்ணுறப்ப அதே சேம் காம்ப்ளெக்ஸ் நம்பர் கிடச்சுன்னா அதான் வந்து அடிட்டிவ் ஐடென்டிட்டி. அதில் வந்து ஜீரோ தான் கண்டிப்பாக இருக்கும். ஜீரோவோட எந்த நம்பர் ஆட் பண்ணாலும் அதே சேம் நம்பர் கிடைக்கனால
ஜீரோ வந்து அடிட்டிவ் ஐடென்டி அப்படின்னு சொல்லிடுவோம். அடுத்து அடிட்டிவ் இன்வெர்ஸ், ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட எந்த அடிட்டிவ் இன்வெர்ஸை ஆட் பண்ணுறப்ப அடிட்டிவ் ஐடென்டி கிடைக்குதோ அது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரோட இன்வெர்ஸ்னு சொல்லிடும், அடிட்டிவ் இன்வெர்ஸ்னு சொல்லிடும். இசட்டோட மைனஸ் இசட் ஆட் பண்ணுறப்ப ஜீரோ ஐடென்டி எலமெண்ட் ஜீரோ கிடைக்குது. தேர்ஃபோர் இசட்டுக்கு வந்து மைனஸ் இசட் வந்து அடிட்டிவ் இன்வெர்ஸ் அப்படின்னு ஆயிரும். இந்த 5 ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் வந்து அதில் டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். Difference of two complex numbers given any two complex numbers z1 and z2. Given any two complex numbers z1 and z2, the difference of z1 minus z2 is defined as follows. z1 minus z2 defined as follows. z1 minus z2 equal to z1 plus minus z2. z1 minus z2 equal to z1 plus minus z2. For example, சம் கொடுத்துருக்கு. அதாவது டிஃப்ரென்ஸ்னால் நமக்கு தெரியும். டிஃப்ரென்ஸ்னால் மேக்ஸிமம் நம்பர்லேருந்து ஸ்மாலஸ்ட் நம்பரை வந்து செப்பரேட் பண்ணி போடுவோம். மேக்ஸிமம் நம்பர்லேருந்து ஸ்மால் நம்பரை செப்பரேட் பண்ணி போடுவோம். அது வந்து டிஃப்ரென்ஸ். மைனஸ் அப்படின்னா சப்ராக்ஷன் அப்படின்னா கிவன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்து அப்படியே செப்பரேட் பண்ணி போடுவோம். டிஃப்ரென்ஸ் அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர்லேருந்து மினிமம் நம்பரை செப்பரேட் பண்ணி அதுலேருந்து ஆன்சர் இதில் தான் வந்து டிஃப்ரென்ஸ் அப்படின்னுவோம். இப்போ இதில் மேக்ஸிமம் மினிமம் எதுவுமே சொல்ல முடியாது. காம்ப்ளெக்ஸ் நம்பரில் மேக்ஸிமம் நம்பரு மினிமம் நம்பர் எதுவுமே சொல்ல முடியாது. அப்புறம் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதில் எதுலேருந்து எதை செப்பரேட் z1 மைனஸ் z2 அப்படின்னா அதில் வந்து அப்படியே டேரெக்டாக செப்பரேட் பண்ணி போடுவாங்க. இப்போ 6 ப்ளஸ் எக்ஸாம்பிளுக்கு வந்து 6 + 3i மைனஸ் 2 மைனஸ் i இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணுறோம். 6 + 3i மைனஸ் 2 மைனஸ் i ஈக்குவல் டு இதில் 6 + 3i இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் -2 + i அப்படின்னு ஆயிரும். அப்புறம் 3i + i வந்து 4i, இதில் 6 - 2 வந்து 4 அப்படின்னு ஆயிரும். அதை அப்படியே மாற்றி போட்டால் 2 - i மைனஸ் 6 + 3i போட்டோம்னா 2 - i மைனஸ் 6 மைனஸ் 3i ஆயிரும். அப்புறம் 2 - 6 வந்து -4 -i மைனஸ் 3i ஈக்குவல் டு -4. ரெண்டு வந்து டிஃப்ரென்ஸ். இது வந்து ஃபஸ்ட் டேர்ம், இது செகண்ட் டேர்மு, இது செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்மு. இதோட ஆன்சர் வந்து 4 + 4i, இது -4 -5. அப்புறம் இது ரெண்டு வந்து டிஃப்ரென்ஸ் போடுறப்ப கரெக்டாக எந்த டேர்ம்ஸ்லேருந்து எதை செப்பரேட் பண்ண சொல்லியிருக்காங்களோ டிஃப்ரென்ஸ் எதுலேருந்து எதை ஃபஸ்ட் டைம்லேருந்து செகண்ட் டைமாக, செகண்ட் டைம்லேருந்து ஃபஸ்ட் டைமாக பார்த்துட்டு அதை மட்டும் செப்பரேட் பண்ணி ஆன்சர் எழுதிடுறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர். இது வந்து அடிஷன் ஃபஸ்ட்டு பார்த்துருக்கு. அடுத்து மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். Let z1 equal to a plus ib and z2 equal to c plus id be any two complex numbers. Then product z1 z2 is defined as follows. z1 and z2 is defined as follows. இப்போ z1 z2 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும். z1 equal to a plus ib, z2 equal to c plus id. z1 equal to a plus ib, z2 equal to c plus id. இதில் மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு a டேமை வச்சு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். a into c, ac அப்படின்னு ஆயிரும். அடுத்து a into id, i into adன்னு ஆயிரும். அடுத்து b வச்சு மல்டிப்ளை பண்ணோம். i into b மல்டிப்ளை பண்ணால் i into bc. அடுத்து இதை மல்டிப்ளை பண்ணால் i into i வந்து i squared bdன்னு ஆயிரும். i squared equal to -1 அப்படின்னா மைனஸ் bd அப்படின்னு ஆயிரும். அப்புறம் இதில் எழுதுகிறப்ப ரியல் நம்பர் பார்ட் ஃபஸ்ட் எழுதியிருக்கோம், செகண்ட் வந்து இமேஜின் நம்பர் பார்ட் எழுதியிருக்கோம். ஃபஸ்ட்டு ரியல் நம்பர் பார்ட்டு, அடுத்து வந்து இமேஜின் நம்பர் பார்ட்டு. அப்புறம் a into c வந்து ரியல் பார்ட்டு, அதனால் ac. அடுத்து i into b, இதில் i into d மல்டிப்ளை பண்ணால் i squared bd வரும். i squared equal to -1 அப்புறம் மைனஸ் b into d ஆயிரும். மைனஸ் bdங்கிற வந்து ரியல் நம்பர், அப்புறம் ac மைனஸ் bd வந்து ரியல் பார்ட் அப்படின்னு ஆயிரும். ப்ளஸ் அடுத்து a into d, a into d வந்து i into ad, i into ad, i into ad ப்ளஸ் b into c அப்படின்னு ஆயிரும். ப்ளஸ் b into c அப்படின்னு ஆயிரும். For example 3 plus i 5, i into 5i, 2 plus i into 6, 3 plus i into 5 plus 2 into i. For example 3 plus 5i into 2 plus 6i equal to, இதில் ஃபஸ்ட்டு 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம். 3 2s are 6, இதை மல்டிப்ளை பண்ணால் i into 3 6 3s are 18, அப்படின்னா 18 into i ஆயிரும். அடுத்து 5i மல்டிப்ளை பண்ணோம். அப்புறம் 2 into 5 வந்து 10, அப்புறம் i 10. அடுத்து i into i வந்து i squared, 6 5s are 30, அப்புறம் 30 i squared அப்படின்னு ஆயிடும். இப்போ இதில் 30 i squared equal to -1, அப்புறம் -30, -1 into 30 equal to -30, -30 plus 6 equal to -24, -30 plus 6 equal to -24. இதில் 10i, இதில் ப்ளஸ் 18i ஈக்குவல் டு 10 + 18 வந்து 28i ஆயிரும். 10 +
18 equal to 28i அப்படினா இது வந்து மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ஃபஸ்ட்டு வந்து ஏவால் மல்டிப்ளை ஃபஸ்ட் நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோம், அடுத்து செகண்ட் நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோம். அதில் ரியல் பார்ட்லாம் தனியாக செப்பரேட் பண்ணி ஆட் பண்ணணும், அடுத்து இமேஜினரி பார்ட் தனியாக செப்பரேட் பண்ணி ஆட் பண்ணி போடணும். அதான் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னா இது ஷார்ட்கட் மெத்தட் மாதிரி z1 z ஈக்குவல் டு ஏசி மைனஸ் பிடி ப்ளஸ் ஐ இன்ட்டு ஏடி ப்ளஸ் பிசி. இது ஏ டேம் சி டேம் அப்படி உள்ள டேம் மல்டிப்ளை பண்ணி அதில் வந்து ஆன்சர் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ். மல்டிப்ளிகேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் பொசஸ் தி ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டிஸ். அதில் அடிஷன் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோமோ அதே சேம் ப்ராப்பர்ட்டிஸ். அடிஷனில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்தோமோ அதே சேம் ப்ராப்பர்ட்டி. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து க்ளோசர்லாம். த ப்ராடக்ட் ஆஃப் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். The product of two complex number is a complex number. The product z1 z2 is a complex number for all complex numbers z1 and z2. z1 காம்ப்ளெக்ஸ் நம்பர், z2 காம்ப்ளெக்ஸ். எக்ஸாம்பிளுக்கு இது மேலே இருக்க சமயம் பார்த்தலாம். z1 இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப இதுவும் ஆன்சர் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்லாம் கிடைக்கும். -24 + 28 வருது. இதுவும் காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான், அதுவும் காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் வரும். therefore product of a two complex number is again a complex number. therefore closure law is verified. Next வந்து commutative law. Commutative law வந்து z1 z2 equal to z2 into z1. z1 z2 மல்டிப்ளை பண்ணுறப்பையும் நெக்ஸ்ட் z2லேருந்து z1 மல்டிப்ளை பண்ணுறப்பையும் ஆன்சர் வந்து சேமாக இருக்குன்னு வெரிஃபை பண்ணும். இதில் கண்டிப்பாக காம்படேட்டிவில் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரில் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். 3 + i5 into 2 + i6, இது 2 + i6 into 3 + i5 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதே சேம் -24 + 28i தான் ஆன்சராக கிடைக்கும். அதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க. ரைட்டா? காம்படேட்டிவில் வந்து z1 z2, z1ங்கிறது 3 + i5, z2ங்கிறது 3 + i6ன்னு வச்சுக்கிட்டு இதை ரெண்டே மல்டிப்ளை பண்ணிட்டு ஆல்ரெடி மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். -24 + 28ன்னு போட்டுருக்கோம். அடுத்து z2 z1, z ஈக்குவல் டு 2 + i6 ஃபஸ்ட் எழுதுகிறோம். அடுத்து 3 + i5, இதை 2 × 3 வந்து 6 அப்படின்னு ஆயிரும். அடுத்து 2 × i5 வந்து 10i கிடைக்கும். அடுத்து i6 வச்சு மல்டிப்ளை பண்ணால் -i × 6 3s are 18 வரும். இதை மல்டிப்ளை பண்ணுறப்ப 30i². அது அப்படின்னா சேம் ஆன்சர் தான் வரும். அப்படின்னா z1 z2 ஈக்குவல் டு z2 z1 ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கிறனால காம்படேட்டிவ் லா இஸ் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு ஆயிரும். நெக்ஸ்ட் தேர்ட் வந்து அசோசியேட்டிவ் லா. அசோசியேட்டிவ் லா வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்லையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஃபார் எனி 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் z1 z2 z3. ஃபார் எனி 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் z1 z2 z3, that is z1 into z2 z3, z1 z2 into z3. அடுத்து z1 into z2 z3. ஃபஸ்ட்டு z1 z2 மல்டிப்ளை பண்ணிவிட்டு வர்ற ஆன்சரோட z3 மல்டிப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து z2 z3 மல்டிப்ளை பண்ணிட்டு வர ஆன்சரோட z1 மல்டிப்ளை பண்ணுறோம். ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். ரெண்டு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அசோசியேட் லா இஸ் வெரிஃபைட் அப்படின்னு ஆயிரும். அடுத்து ஃபோர்த் ஒன், எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. மல்டிப்ளிகேட்டிவ் அடிஷன் ஆஃப் ஐடென்டிட்டி படிச்சிருக்கோம், 0ன்னு படித்தோம். அடிஷன் ஆஃப் ஐடென்டிட்டி வந்து 0, மல்டிப்ளிகேஷன் ஐடென்டிட்டி வந்து 1 அப்படின்னு ஆயிரும். எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோடையும் எந்த ஒரு நம்பரோடையும் 1 மல்டிப்ளை பண்ணுறப்ப அதே சேம் நம்பர் கிடைக்கும். எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோடையும் 1 மல்டிப்ளை பண்ணுறப்ப அதே சேம் ஆன்சர் கிடைக்கும். அப்படின்னா 1 இஸ் தி மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னு ஆயிரும். 1 இஸ் தி மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னு ஆயிரும். த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி, தேர் எக்ஸிஸ்ட் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர் 1 + i0. இது காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார்மேட்டு. 1 வந்து 1 + i0, i × 0 வந்து 0 அப்படின்னு ஆயிரும். அதனால் 1 + i0னாலும் 1 அப்படின்னாலும் ரெண்டுமே ஈக்குவல். 1 + i0 denoted as 1, called the multiplicative identity such that z into 1 equal to 1 into z equal to z அப்படின்னா z into 1 1 into z equal to z ஆயிரும். for every complex number z ஆயிரும். நான் மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னு கேட்டாங்கன்னா 1, அடிஷன் ஆஃப் ஐடென்டிட்டி வந்து 0 அப்படின்னு ஆயிரும். அடிஷன் ஆஃப் அடிட்டிவ் ஐடென்டிட்டி வந்து 0, மல்டிப்ளி ஐடென்டிட்டி வந்து 1 ஆயிரும். the existence of multiplicative inverse. The existence of multiplicative inverse for every non-zero complex number, z equal to a plus ib or a plus bi. z equal to a plus ib நாலும் சரி, a plus bi நாலும் சரி. இல்லை a not equal 0, b not equal 0 இருக்கும். a ஓட value is not equal 0, b ஓட value is not equal 0. we have the complex number a by a square plus b square plus I into minus b by a square plus b square denoted by 1 by z or z inverse அப்படின்னா
மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் அப்படின்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஒரு இன்வெர்ஸை மல்டிப்ளை பண்ணுறப்ப ஆன்சர் வந்து என்ன கிடைக்குன்னா மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி 1 கிடைக்கணும். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப ஆன்சர் வந்து மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி 1 கிடச்சி அப்படின்னா இந்த a + ibக்கு இன்வெர்ஸ் வந்து 1/a + ib அப்படின்னு ஆயிடும். இது a/a² + b² எப்படி வந்துச்சு அப்படின்னா z = a + ib. 1/zனா 1/a - ibன்னு ஆயிடும். 1/a + ibன்னு ஆயிடும். அந்த 1/a + ibனா a + ib/a + ib c + idன்னு ஆயிடும். சரி, z = a + ib 1/a + ibன்னு ஆயிடும். அது ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா ஈக்குவல் டு ஆன்சர் 1 ஆயிடும். அந்த டினாமினேட்டரில் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் வரக்கூடாது. டினாமினேட்டரில் வந்து 1/z + a 1/a + ib அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் வரக்கூடாது. அதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை ரியல் நம்பராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அதோட காஞ்சிகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணும். காஞ்சிகேட்னா இமேஜினரி பார்ட் என்ன இருக்கோ அதுக்கு வந்து சைன் சேஞ்ச் பண்ணும். இமேஜினரி பார்ட்டுக்கு வந்து சைன் சேஞ்ச் பண்ணும். a + ibன்னு இருக்குது. அப்புறம் அதோட காஞ்சிகேட் வந்து a - ibன்னு ஆயிடும். சப்போஸ் a - ib இருந்துச்சுன்னா a + ib. இமேஜினரி பார்ட் ஐக்கு முன்னாடி என்ன சிம்பிள்ஸ் இருக்கோ அந்த சிம்பிளுக்கு பதிலாக ஆப்போசிட் சிம்பிள் ப்ளஸ் சிம்பிளாக இருந்தால் மைனஸ் சிம்பிள், மைனஸ் சிம்பிளாக இருந்தால் ப்ளஸ் சிம்பிள் போட்டுவிட்டு அதில் தான் சொல்லணும். அப்படின்னா z × 1/z = 1 அப்படின்னு ஆயிடும். அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் z = a + ib ஆர் a + b இருந்துச்சுன்னா இது காம்ப்ளெக்ஸ் நம்பர். இதோட அடிட்டிவ் இன்வெர்ஸ் வந்து 1/z ஆர் z இன்வெர்ஸ் அப்படின்னு ஆயிடும். இதுதான் வந்து காம்ப்ளெக்ஸ் அடிட்டிவ் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் அப்படின்னு ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து 6th ஒன் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா வந்து ஃபார் எனி காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் z1 z2 z3 ஃபார் எனி காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் z1 z2 z3 a ஃபஸ்ட்டு அதில் பாஸ்ட் ப்ராப்பர்ட்டி a = z1 × z2 + z3 z1 × z2 + z3 = z1 z2 + z1 z3. ஃபஸ்ட்டு z1ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். z1 z2 + z1 z3. செகண்ட் b வந்து z1 + z2 × z3 வந்து z1 z3 + z2 z3 அப்படின்னா z1 × z2 + z3 = z1 z2 + z1 z3 ப்ளஸ் b வந்து z1 + z2 × z3 வந்து z1 z3 + z2 z3 அப்படின்னு ஆயிடும். நெக்ஸ்ட் லாஸ்ட்டு டிவிஷன் ஆஃப் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். Division of two complex numbers. Given any two complex numbers z1 and z2 where z2 not equal to 0, the quotient z1/z2 is defined by. ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் z1 and z2 எடுத்துருக்கோம். அதில் z2 வந்து கண்டிப்பாக நாட் ஈக்குவல் டு 0 இருக்கும். z2 வந்து கண்டிப்பாக நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். ஏன்னா z2 வந்து 0 இருந்துச்சு அப்படின்னா z2 டைம் வந்து 0 இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இன்டெஃபினைட் அப்படின்னு ஆயிரும். அதாவது இன்ஃபினிட்டி அப்படின்னு வந்துடும். z1/0 இருந்துச்சுன்னா இன்ஃபினிட்டி அப்படின்னு ஆயிரும். அதனால் அதை சால்வ் பண்ண முடியாது. அதனால் z2 வந்து நாட் ஈக்குவல் டு 0 கண்டிப்பாக இருக்கணும். z1/z2 இந்த சப்போஸ் 0 இருந்துச்சுன்னா z1/0னா உங்களுக்கு தெரியும் இன்ஃபினிட்டி அப்படின்னு ஆயிரும். அதனால் z2 வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். த கோஷன்ட் z1/z2 இஸ் டிஃபைன்டு பை z1/z2 = z1 × 1/z2 அப்படின்னு ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம்மு கொடுத்துருக்கோம். z1 = 6 + 3i z1 = 6 + 3i அண்ட் z = 2 - i. இப்போ இதில் z1/z2 கண்டுபிடிக்கணும். z1 வந்து 6 + 3i / 2 - i அப்படின்னு ஆயிடும். z வந்து 2 - i. இப்போ இதில் அப்படியே என்ன பண்ணலான்னா இந்த லாஸ்ட்டு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் போட்ட மாதிரி கண்டுபிடிக்கலாம். இல்லை அப்படின்னா இதில் போகிறப்ப 6 + 3i 2 - i இதோட காஞ்சிகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணும். அதாவது டினாமினேட்டரில் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வரக்கூடாது. அப்புறம் இதோட காஞ்சிகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணும். இதோட காஞ்சிகேட் வந்து 2 + i அப்படின்னு ஆயிடும். இதில் 2 - i இருக்குது. அப்புறம் இதில் 2 + i அப்படின்னு ஆயிடும். அப்புறம் 2 + i ஆல் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 2 + i ஆல் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நியூமரேட்டர் அப்படி 6ஆல் மல்டிப்ளை பண்ணும். 6 2s are 12. அடுத்து 6 × i வந்து 6i 3i + 2 வந்து 6i அப்படின்னு ஆயிரும். 3i × i வந்து 3i² அப்படின்னு ஆயிரும். 3i × i வந்து 3i² ஆயிரும். டினாமினேட்டரில் 2 - i × 2 + i ஆயிரும். அப்புறம் a - b × a + b ஃபார்முலா. a - ib × a + b ஃபார்முலா. அப்புறம் இதில் 12 இதில் 3i², i² = -1. அப்புறம் -1 × 3 வந்து -3 அப்படின்னு ஆயிரும். அப்புறம் 12 - 3 அப்படின்னு ஆயிரும்.
இதில் 6i + 6i வந்து 12i அப்படின்னு ஆயிரும். அப்படின்னா 12 - 3 = 9. இதில் ப்ளஸ் 12i அப்படின்னு ஆயிரும். இதில் மல்டிப்ளை பண்ணுறப்ப a² - b². அப்படின்னா 2 வந்து a, அப்படின்னா a² வந்து 4. இதில் மைனஸ் i × i வந்து i². அப்படின்னா i² அப்படின்னு ஆயிரும். i² = -1. i² = -1. அப்படின்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்னு ஆயிரும். அப்புறம் 4 + 1 வந்து 5 அப்படின்னு ஆயிரும். i² = -1. அப்புறம் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 1 ஆயிரும். அப்புறம் 4 + 1 வந்து 5 அப்படின்னு ஆயிரும். அப்புறம் 9 + 12i / 4 + 1 வந்து 5 அப்படின்னு ஆயிரும். அப்புறம் 9/5 + 12i/5 அப்படின்னு ஆயிரும். அப்புறம் 9/5 + 12i/5. டினாமினேட்டரில் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வரக்கூடாது, அதுக்காக இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறோம். அப்படின்னா z1/z2 டினாமினேட்டரில் இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்துச்சு அப்படின்னா டினாமினேட்டரையும் இதோட காஞ்சிகேட்டால் மல்டிப்ளை பண்ணும். இதோட காஞ்சிகேட் வந்து இமேஜினரி பார்ட்டுக்கு என்ன சிம்பிள் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சிம்பிள். மைனஸ் சிம்பிளாக இருந்தால் ப்ளஸ் சிம்பிள். சப்போஸ் இங்கே ப்ளஸ் சிம்பிளாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே மைனஸ் சிம்பிள் மாற்றி அதில் வந்து ஆன்சர் பண்ணுறோம். இது அப்படியே ஒவ்வொரு டைமும் மல்டிப்ளை பண்ணுறோம். 6ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். கீழே a + b × a - b, a² - b² ஃபார்முலா சிம்ப்ளி பண்ணிவிட்டு ரியல் பார்ட் தனியாக இமேஜினரி பார்ட் செப்பரேட் பண்ணால் அதான் z1/z2 ஆன்சர் அப்படின்னு ஆயிரும். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு வந்து ப்ராப்ளம்ஸும் பவர்ஸ் ஆஃப் ஐயோட வேல்யூஸும் கண்டுபிடிச்சிட்டு அதில் வந்து ஆன்சர் கண்டினியூ பண்ணுறோம். தேங்க்யூ.